கர்ம காரகனா விளங்கக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, காலச்சக்கரத்தில் உங்களோட ராசி 10வது ராசியா வருது. இது நில ராசியை சேர்ந்தது. ஜோதிடத்தில் கர்ம காரகன் சனி பகவான். இந்த சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடியது இந்த மகரம் ராசி. இதனாலேயே இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சியம் நிறைந்த நபர்களா நீங்க இருப்பீங்க. அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட சொந்த உழைப்பால முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு உங்ககிட்ட இருக்கும். மேலும் உங்ககிட்ட பலம் மற்றும் பலவீனமும் அமையக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமா கவனமா செயல்படணும், மேலும் இந்த வாரம் நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, இது போன்ற நிறைய குழப்பங்கள் உங்களோட மனதில் இருக்கும். நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுக்கு நீங்கள் என்ன கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யோகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடியவங்க தான் இந்த மகரம் ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உதவி அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நபர்கள் நீங்கள். உங்ககிட்ட சகிப்புத்தன்மை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். குடும்பத்தை விட உழைப்பிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இயற்கை தத்துவம் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க செய்கிற தவறாக இருந்தாலும் சரி, தான் செஞ்ச தவறாக இருந்தாலும் சரி, அதை எப்பவுமே மறக்காத ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்கும். அதே போல் எளிமையானவர்களுக்கு எளிமையானவங்களாகவும் வலியவருக்கு வலியராகவும் திகழக்கூடியவங்க இந்த மகரம் ராசியை சேர்ந்த நீங்கள் தான். இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தன்னம்பிக்கை நிறைந்த நபர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட கடின உழைப்பு இருக்கும். எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செயலாற்றி காட்டக்கூடியவங்க தான் நீங்கள். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் தொழிலாளியாக இருப்பீங்க. உங்களோட தொழிலை ரொம்பவுமே நேசித்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த வகையில் இருந்தாலுமே மனதுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. பிடிக்காத வேலையாக இருந்தால் எவ்வளவு சம்பளம், எவ்வளவு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை செய்ய மாட்டீங்க. ரொம்பவுமே சம்பளமே கம்மியாக இருந்தால் கூட மனதிற்கு அந்த வேலை பிடிச்சிருதுன்னா தயங்காமல் செய்வீங்க. இந்த ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்குங்க. நிறைய மகர ராசி அன்பர்கள் பாருங்கள், ரொம்பவுமே கம்மியான சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்கள கேளுங்களேன், அந்த வேலையை ரொம்பவுமே பிடிச்சு செய்வாங்க. அதனால தான் எவ்வளவு குறைவான ஊதியமாக இருந்தாலுமே தயங்காமல் செய்வாங்க. அதே போல் மகர ராசி அன்பர்கள் கடின உழைப்பாளியாக இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே திறம்பட செஞ்சு வெற்றியடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும். இந்த மேலாண்மை போன்ற பணிகள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணிகளாக இருக்கும். மகர ராசியின் அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமையில் இந்த சனி பகவான் வழிபாடை செய்வதன் மூலம், மேலும் நீங்கள் இந்த தடைகள் வருது இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் மேற்கொள்ளும் பொழுது அந்த தடை தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். சனி பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் காரிய தடை விலகி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தவறாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட நீண்ட நாள் ஆசையுமே நிறைவேறும் வாய்ப்பை பெற முடியும். சனி பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் சனி பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம இப்போ இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எவ்வளவோ சந்தேகங்கள், அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சரியான தீர்வு இதோ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே எளிய முறையில் தீர்த்து கொள்ள முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்கள் உடனடியாக பெற முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட ஜோதிடத்தில் ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்க சொன்ன மாதிரியான பரிகாரம்லாம் செஞ்சு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பம், வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கான கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
முன்பு சொன்னது போலதான் வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் 4, 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இதை பார்த்தா நீங்கள் எச்சரிக்கையோடு வாகனத்தை செலுத்தணும். வண்டியில் போகும் பொழுது மெதுவாக போகணும். ஹெல்மெட் அணிந்துக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஏன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான கிரகநிலை இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். அதே போல் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியுமே இந்த வாரம் கிடைக்கும். வெண்மதியின் நகர்வுகள் தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதாவது சந்திரனின் அமைப்பு உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முறையான முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் தயாராக இருப்பாங்க. தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஊழியர்களுக்கு சம்பளத்தை முறையாக பட்டுவாடா செய்யுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை சரியாக கட்டினீங்களா நல்லது. வீண் பிடிவாதம் வில்லங்கத்தை கொடுக்குங்க. அதனால் கவனமாக இருங்க. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வரும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 5, 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளவுதான் திட்டம் போட்டு செலவு செஞ்சாலுமே பண தட்டுப்பாடு தலைக்கு மேலே வரும். கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும். வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்துங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வரும் பொழுது வேண்டா வெறுப்போடு செய்யும் காரியங்கள் சில நேரம் வெற்றியை கூட கொடுக்கும். நண்பர்களின் உதவி எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு தொழில் வியாபார முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே 3 முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. மேலும் 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் ஆன்மீக பயணத்துக்கு அடி போடுவார். இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பயன் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் ஒரு முறை குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். குடும்பத்தோட குலதெய்வ கோயில் சென்று நேர்த்தி கடனை செலுத்திட்டு வாங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களோட வாழ்க்கையில் புது முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும் யோகத்தை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். இப்படி செஞ்சீங்கன்னா பொருளாதார நிலைமை திருப்தி தரும் வகையிலையும் அமையும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கு. மற்றபடி பார்த்தா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கும். உடனடுக்க சரியாகும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு வரும்னு சொன்னோம் இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டால் நன்மை வந்து சேரும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருந்தால் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிசுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நினச்சி கவலைப்பட தேவையில்லை. அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உண்டாகும். இதன் மூலம் நீங்கள் உங்களோட பணிகளை ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படுத்த போகிறீங்க. உங்களோட பணிகளையே மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டக்கூடிய வகையில் நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் உங்களுக்கு அலுவலகத்தில் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சீராக இருக்கும். கடையை விரிவுபடுத்துறது இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாற்றுறது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எப்படி வளர்ச்சி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை மாற்றக்கூடிய யோகம் சரியான வாய்ப்பு தராது. அதனால் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. 3ஆம் நபரின் பேச்சை கேட்டுட்டு எந்த ஒரு பெரிய விதமான முதலீட்டிலையுமே நீங்கள் காசு போடாமல் இருக்கணும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புது வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தாங்க. கிடைத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையும். ரொம்ப நாள் பார்க்காம இருந்த நண்பர்களை சந்திப்பீங்க. நிறைய விஷயத்தை பேசி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இருந்தாலுமே பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் வராது. இப்போ இருக்கிறது நிலைமையை விடவே வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமாக அமையும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்குமே கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும். அதற்கேற்ற சலுகைகளும் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான பணிகளுக்கு
அதற்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்புகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய சிறப்பான வாய்ப்பாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. என்ன மகர ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.